ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான மேற்கோள் இது வாங்க எப்படி ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி அடிக்கணும். தமிழன் கண்டா என்ற மேற்கோள் எந்த இலக்கியத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்பர் தேவாரம் அப்படின்னு சொல்லி அடிக்கணும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், தமிழ் தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதனோர் அச்சு அப்படின்னு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தமிழில் பேசியே தொல்லப்பனது இந்த கிளவி, தமிழில் பேசியே தொல்லப்பனது இந்த கிளவி. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்களே நீங்கள் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருவீங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பார்த்தோம்னா என்ன இலக்கியம்னா சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதினே ஆயின். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் கஞ்சிக்கு காரம் வச்சு சாப்பிடுவாங்க. நான் வஞ்சியை கஞ்சியாக மாற்றிருக்கேன், கஞ்சிக்கு காரம் வச்சு சாப்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்து தமிழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரம் தமிழன் கண்டா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எங்கள் அப்பா ஒரு தமிழன் தான். அப்போ தமிழன் கண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்பா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். சரிங்களா?